பல கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சர்ப்ரைஸ் அப்பியரன்சஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ரெசல்மேனியா மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ரால் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக போய் வரும். சரிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஆக்சுவலி ராக் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டெஃப்னி மேக்மேன் அண்ட் ஆல்சோ ராக்சன் பெரஸோட ரிட்டர்ன் இருக்கும்ன்றதை WWE அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸ் வந்து ஒரு வா மூமெண்ட் தான் போடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி மேக்மேன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. இன்ட்ரோ பண்ண ஸ்டெஃப்னி மேக்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ராண்டி ஆர்டனை பற்றி பேசணும். ஸோ ரெசல்மேனியாவில் நீ ஃபேஸ் பண்ண போகிறலாம், நான் அதை பற்றி இந்த இடத்துல பேசி ஆகணுன்றதை ஸ்டெஃப்னி மேக்மேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷன் ஆஃப் ராண்டி ஆர்டனை உன்னால் பீட் பண்ணவே முடியாது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான கேரக்டர். அதை நீ எக்னாலேஜ் பண்ணுறதுக்கு உனக்கு பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ உங்கள் அப்பா மாதிரி கிடையாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மேக்மேன் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸ்டெஃப்னி மேக்மேன் அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷன் ஆஃப் கோடி ரோட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராண்டி ஆர்டனை எந்த ஜென்மத்திலையும் பீட் பண்ண முடியாதுன்றதை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள், ராண்டி ஆர்டனை பற்றி எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ராண்டி ஆர்டனோட ஸ்டூடெண்ட்னால தான் ஒரு சில விஷயங்களை இப்போ வரைக்கும் நான் பண்ணாமல் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோட அப்பா மாதிரி கிடையாதுன்னா அப்போ நீ எப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மேக்மேனை பார்த்து கேட்டு விட்றாங்க. அந்த இடத்துல ஸ்டெஃப்னி மேக்மேன் நம்ம கோடி ரோட்ஸ்க்கு பலார்னு ஒரு ஸ்லாப்பை கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டெஃப்னி மேக்மேன் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ரெசல்மேனியா 42 நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்படும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் சாம்பியன் ஆக முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி மேக்மேன் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாரு. கோடி ரோட்ஸ் ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, உன்ட்ட ஒரு 2 வார்த்தை நான் சொல்லி ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்கிறாங்க. நானும் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன் என்ன சொல்ல போகிறாருன்ற மாதிரி பார்த்தா தேங்க்யூன்னு சிம்பிளாக முடிச்சு. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஐஷோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேன் ஹூசனை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ஐஷோ ஸ்பீட் கண்டிப்பாக ரெசல்மேனியா 42க்கு வந்துருவார் போலங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. அது போக ரீசெண்டாக நடந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் அப்புறம் அப்பியரன்ஸ் ஆகிட்டே இருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐஷோ ஸ்பீட் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல டேன் ஹூசன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு $10 billion கொடு, அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி கொடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நியூயார்க் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்குது. WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஊசோஸ் வர்சஸ் விஷனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் நல்லாவே போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஊசோஸ் பயங்கரமாகவே டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போகிறதுனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் ஒருத்தவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிங் நெக்கல்ஸ் வாங்குவாங்க. இந்த மேட்சை எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி டேபிள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பாலை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணிடுவார். ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேசிங் நெக்கல்ஸை எடுத்து தெரியாமல் நம்ம எல்லை நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம லோகன் பால் மறுபடியும் அந்த பிரேசிங் நெக்கல்ஸை எடுத்து அட்டாக் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு. இந்த இடத்துல விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக் டீம் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. க்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டாக இருப்பார். ஸோ நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டோம்ன்ற மாதிரி இருக்கும்போது ஸோ அவர் கையை ரைஸ் பண்ணி காட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்சோ இந்த இடத்துல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் என்னன்னா, ஸோ எல்லை நைட்டுக்கு இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ அது தெரிஞ்சதான். பட் இருந்தாலும் அவருடைய ப்ரெசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா WWE வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ரெசல்மேனியாலாம் அவருக்கு பிளான் இல்லைன்ற போது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. பட் என்னன்னு தெரியல, இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்டோரி லைனில் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெசல்மேனியாவில் எல்லை நைட்டுக்கு ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமா 2026 விமன்ஸ் ராயல் ரம்பிள் வின்னரான லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா வராங்க. லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 1000 தான் இருந்தாலும் என் ஃபேமிலியை பற்றி பேசிக்க கூடாது. அண்ட் ஆல்சோ என்னோட டாமினிக் மேலேயும் கை வச்சிருக்க கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு ரிவெஞ்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் மதரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்றதை என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ப்ராப்பராக அதுக்கு சப்டைட்டில்ஸ் ஆச்சு போடுங்க டாடி. அவங்க நல்ல விதமாக பேசுகிறாங்களோ கெட்ட விதமாக பேசுகிறாங்களோ அதுக்கு சப்டைட்டில்ஸ் ஆச்சு போடுங்க டாடி. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு சப்டைட்டில்ஸ் கூட போட மாட்டீங்களாடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர காண்டா ஸ்டெஃப்னி வாகர் மேலே தான் எனக்கு பயங்கர காண்டாகுது. புரியாத பாஷையை எதுக்குங்க பேசுகிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருந்துச்சு. அவங்க ஏதோ மென்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பராக ஒரு சப்டைட்டில்ஸ் போட்டு கேப்ஷனாச்சும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ WWE அதை பண்ணலை. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாகர் வந்து பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பிராவலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மேக்மேன் கையே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிடுது. ஸ்டெஃப்னி வாகரோட கை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிடுது. நடுவில் நம்மளுடைய ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ரிட்டர்ன் பண்ணி நம்மளோட ஸ்டெஃப்னி வாகரை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டால் ஸ்டாண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க தான் சொல்லணும். இதுக்கப்புறமா விமன்ஸ் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நயாஜெக்ஸ் லாஸ்ட் அவங்களோட டைட்டில் பேலி லைரா வெல்கரே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச் நல்லாவே போய்கிட்டு இருக்கும். மேட்ச்க்கு நடுவில் பெல்லா ட்வின்ஸ் அண்ட் ஆல்சோ சார்லட் ஃப்ளேர் அலெக்ஸ் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் ப்ராவல் பண்ணுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நயாஜெக்ஸ் லாஸ்ட் ஏஜென்ட் இன்வால்வ் ஆயிடுவாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் ஃப்ளேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மேட்ச்க்கு நடுவில் வந்து நம்மளுடைய நயாஜெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோடய வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான ப்ராவல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணிடுவாங்க. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த 4 டாக் டீமுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம்
சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா டிஃபெண்ட் ஆகணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ பிஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வராங்க. பிராக் லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் வீக் நடந்ததெல்லாம் இருக்கட்டும், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து யாராக இருந்தாலும் சரி நடுவில் யாராக இருந்தாலும் போட்டு பொழந்துடலாம்ன்ற ஐடியாவில் தான் இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஆடம் பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஆடம் பேர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் நான் அடிச்சுக்கிட விட மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே தட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒபா ஃபேமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துறாரு. ஒபா ஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே தள்ளி விட்டு ரிங் ஒரு ரவுண்ட் அடிச்சு ரிங்குக்கு வராரு. அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிறாரு. ட்ரிபிள் ஹெச் வந்து இவங்க 2 பேரையுமே செப்பரேட் பண்ணி விட்டு அமுச்சுடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் என்ன ஆயிருதுன்னா, பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறுப்பில் என்ன பண்ணிடுறாருன்னா, செக்யூரிட்டி கார்டு ஒருத்தரை போட்டு பிடிச்சி எஃப்ஐ போட்டு விட்டுறாரு. ஸோ அதோட அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா அவருடைய டைட்டில் கோஃபி கிங்ஸ்டன் அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்ச் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வின் பண்ணிட்டாருங்க. ஸோ வின் பண்ண பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸோ பென்டா இந்த இடத்துல என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவர் வச்சிருக்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியா 42 ஒரு லேடரல் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறன்றதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சுக்கு நடுவில் நம்ம கிரேசன் வாலர் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா எல்லாத்தையுமே கான்சர்வ் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவார். பென்டாக்கு ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட ட்ரிபிள் ஏயோட மெகா சாம்பியனான டாமினிக் மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரோடைய சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நடக்கும்ன்றதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வாய்ஸ்மேன் ஒராக்கல் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா வராரு. பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்களை பற்றி பேசுறாரு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது, பிராக் லெஸ்னர் வந்து இன்வால்வ் ஆனது, ஸோ எல்லாத்தையுமே பற்றி ரீகேப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வாய்ஸ்மேன் கிராஸ் பண்ணுறது இன்ட்ரோ பண்ணுறதுக்கு வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல செத்ராலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போலீஸ் எல்லா சார்ஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செத்ராலன்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக மெடிக்கலி கிளியர் ஆகிட்டாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. செத்ராலன்ஸும் வராரு. செத்ராலன்ஸ் வந்து நம்ம பாலியமான பேக்லேருந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஷாக்கிங்லி இந்த இடத்துல நம்மளுடைய கந்தர் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். கந்தர் வந்து நம்மளுடைய செத்ராலன்ஸ்க்கு சீப்பர் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ பயக்கம் அடைகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா கந்தர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா பார்த்து ஒரு சைன் காட்டி இந்த இடத்துல நம்ம செத்ராலன்ஸ் கூட தான் மேட்ச் பண்ண போகிறேன்ற ஒரு டீஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. இதுக்கப்புறமா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஜாக்கி ரெட்மண்ட் போய் நம்ம ஆடம் பேஸ் கிட்ட போய் கேட்பாங்க என்ன சிச்சுவேஷன் மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஆடம் பேஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஸோ கந்தர் வர்சஸ் செத்ராலன்ஸ் வந்து ரெசல்மேனியா நடக்கும்ன்றதை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ரெசல்மேனியாவுக்கான மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலே 4 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரெகுலர் கேஸ் வர்சஸ் யூஎஸ்கேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் நடுவில் ஆஸ்கா கைரிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. யூஎஸ்கேக்கு நம்ம கைரிசேன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதை யூஸ் பண்ணி ரெகுலர் கேஸ் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டு ஸோ நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. வந்த ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ண சொல்லுவார். இமீடியட்டாகவே நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. வந்தோடனே இவங்க 2 பேருக்கு பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது. பிராவலுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கிடுது. ஸோ சிஎம் பங்க் டால் ஸ்டாண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ராவை எண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் ஏரில் ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சிஎம் பங்க் ரோமன் ரைன்ஸோட ஃபேன்ஸை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காரு. ஒரு செய்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஃபோட்டோ கிளிப்பாகவும் சரி வீடியோவும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. சோஷியல் மீடியா வரும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வரடா.